My precious brothers and sisters, I am so happy to greet each one of you in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். We are entering into the month of March 2017. 2017ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். Which will be a blessing to you for the whole of this month. இது உங்கள் அனைவருக்கும் இந்த முழு மாதத்திற்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். If you read Habakkuk chapter 2 verse 4, we can read about that. ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் இதை குறித்து படிக்க முடியும். And one more thing, the same verse we can see in Romans chapter 1 verse 17. இதே வசனத்தை ரோமர் 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். Galatians 3:11, கலாத்தியர் 3:11லேயும் and Hebrews 10:38. எபிரேயர் 10:38லேயும் படிக்க முடியும். What is there in Habakkuk 2:4? ஆபகுக் 2:4 என்ன இருக்கிறது? The just shall live by faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். It has got lot of meanings in that. அதிகமான அர்த்தங்கள் அதற்குள் இருக்கின்றன. Every meaning gives a blessing to all of us. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் பேராசீர்வாதத்தை தருகிறது. So now we are going to meditate about it and how we are going to be blessed the whole of this month. We are going to meditate all those things and get blessed by the Lord. இப்பொழுதும் இந்த முழு மாதமும் இதன் மூலம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்பதை தியானித்து கர்த்தரிடமிருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். Shall we read that verse? அந்த வசனத்தை நாம் படிப்போமா? The just shall live by faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Keep this in your mind. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். If you read Hebrews chapter 11 verse 6, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் it says like this, வசனம் இப்படி கூறுகிறது, that without faith it is impossible to please the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். For he that comes to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். There are very, very important points you have to follow in this world and in this month to get all the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதத்தில் இவ்வுலகத்தில் நீங்கள் சில முக்கிய குறிப்புகளை கைக்கொள்ள வேண்டும். Without faith it is impossible to please the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமாகும். You must believe him, நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், that he is, and that he is a rewarder of them that diligently seek him. தேவன் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But you must know how we can have this faith. இந்த விசுவாசத்தை நாம் எப்படி அடைய முடியும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். If you read Romans chapter 10 verse 17, ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை படிப்பீர்களானால் it says faith comes by hearing, and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று படிக்க முடியும். Check up your life. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். Word of God says faith comes by hearing, and hearing the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. How much we read the word of God? எவ்வளவாய் நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். There were two sisters in the Bible. It is mentioned over there. வேதத்திலே 2 சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. They were Mary and Martha. மரியாள், மார்த்தாள் என்கிற சகோதரிகள். Martha was all the time worried about her household things. மார்த்தாள் எப்பொழுதும் தன் வீட்டு காரியங்களை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். Verse 39 says, 39ஆம் வசனம் சொல்கிறது, Mary sat at the feet of Jesus and heard his word. மரியாளோ இயேசுவின் திருப்பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வாய்மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். Whenever Jesus came to their house, that was her custom. எப்பொழுது இயேசு அவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் மரியாளுடைய வழக்கமே அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்பதுதான். Jesus used to tell her about the heavenly things. பரம காரியங்களை குறித்து இயேசு மரியாளுக்கு சொல்வதுண்டு. So all the time she will never miss the time.
ஆகவே எப்பொழுதுமே கிடைத்த வாய்ப்பை அவர் நழுவ விடவே மாட்டாள். And she will spend at the feet of Jesus and hear him saying many things. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லும் பல காரியங்களை கவனமாய் செவி கொடுத்து கேட்பாள். That's why what has happened? அதனால்தான் என்ன நடந்ததென்றால், God gave about her a very good testimony. மரியாளை குறித்து தேவன் ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். Jesus told Martha one thing. இயேசு மார்த்தாளிடம் ஒரு காரியத்தை சொன்னார். Martha, மார்த்தாளே, you are careful and troubled about many things. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். But one thing is needed. தேவையானது ஒன்றே. And your sister Mary had chosen the good part, உன்னுடைய சகோதரியாகிய மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், which will never be taken away from her. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். A good part. ஒரு நல்ல பங்கு. My brothers and sisters and children, especially my sister, follow the ways of our dear sister Mary. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, விசேஷித்த விதமாய் என் அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரி மரியாளுடைய வழியை பின்பற்றுங்கள். Spend time at his feet. நேசரின் திருப்பாதத்தில் நேரத்தை செலவிடுங்கள். Have a Bible, open it and read it. வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து எப்பொழுதும் படியுங்கள். Through the verses God will speak to you. வசனங்கள் மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். The same blessings you will also get. அதே ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். You will take a good part in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பங்கை அடைவீர்கள். Lord Jesus will love you with all his heart. கர்த்தராகிய இயேசு தம் முழு இருதயத்தோடு உங்களிடத்தில் அன்பு கூறுவார். This is how we have to do everything to have faith in our lives. நம்முடைய வாழ்வில் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படித்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். According to Romans 10:17, ரோமர் 10:17 வசனத்தின்படி பார்ப்போமானால், how the faith will come? இந்த விசுவாசம் எப்படி நமக்கு கிடைக்கும்? By hearing and hearing the word of God. தேவனுடைய வசனத்தை எப்பொழுதும் கவனமாய் கேட்கிறதன் மூலம். The more you hear, the more the word will give life into your life. எவ்வளவுக்கு அதிகமாய் கேட்கிறீர்கள் அவ்வளவுக்கு அதிகமாய் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவனை கொடுக்கும். You will be strengthened in your life. உங்கள் வாழ்வில் நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். Sometimes you will be troubled in your heart. சில நேரங்களில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் கலங்கி தவிக்க நேரிடலாம். What shall I do? நான் என்ன செய்வேனோ? Which way I shall turn to? எந்த பக்கம் நான் திரும்ப வேண்டுமோ? Let me read one verse for you. உங்களுக்காக நான் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 5ம் 6மான வசனங்களை படிக்கிறேன். Trust in the Lord with all thine heart and lean not unto thine own understanding. In all thy ways acknowledge him and he shall direct thy paths. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Yes, my beloved brothers and sisters. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, The Lord shall teach you through his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு போதிப்பார். And he will guide you what you have to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை அவர் வழிநடத்துவார். This is how faith will come to you. இப்படித்தான் விசுவாசம் உங்களுக்குள் வளரும். And secondly, இரண்டாவதாக, you have to cling on to God. நீங்கள் கர்த்தரையே பற்றிக் கொள்ள வேண்டும். You have to have communion with the Lord. கர்த்தரோடு நீங்கள் உறவாடி மகிழ வேண்டும். Very often I say this verse. அடிக்கடி நான் இந்த வசனத்தை சொல்வதுண்டு. Have a close communion with the Lord. கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கிய உறவு கொள்ளுங்கள். Jesus himself testifies about his own life. இயேசு தாமே தம் சொந்த வாழ்க்கை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். He says, I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். No other way. வேறு வழியே இல்லை. Are you living a close walk with the Lord? கர்த்தரோடு நெருங்கி நீங்கள் நடக்கிறீர்களா? Do you follow all the wrong things in your life? உங்கள் வாழ்க்கையில எல்லா தகாத தவறான காரியங்களையும் செய்கிறீர்களா? Drinking, adultery, all kinds of unwanted, unholy things. Are you following? குடிப்பழக்கம், விபச்சார பழக்கம், அசுத்தமான எல்லா காரியங்களையும் செய்கிறீர்களா? My sisters, having fear all the time about something or other for nothing, and having anger, and because of that doing something wrong all the time and fighting with your people. என் அன்பு சகோதரிகளே, ஒன்றுமில்லாததற்காக பல விஷயங்களை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? அனாவசியமாக கோபம் கொண்டு சண்டை போட்டு உங்கள் மக்களோடு கோபம் கொள்கிறீர்களா? How to become a righteous person? நீதியுள்ளவர்களாய் மாறுவது எப்படி?
Just believe. விசுவாசியுங்கள். Just believe. விசுவாசியுங்கள். What to believe? என்ன விசுவாசிப்பது? That Jesus died on the cross just for you to remove all these things from your life. இவைகள் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். As I always say, until my 16th year, I was away from the Lord, not knowing all these facts. 16 வயது வரைக்கும் இந்த உண்மைகளை அறியாமல் கர்த்தரை விட்டு நான் தூரமாக இருந்தேன் என்று தான் சொல்லுவேன். I was going to the church and doing all the things which a Christian had to do. சபைக்கு போவேன், ஒரு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து வந்தேன். And I thought I was a real Christian. நான் உண்மை கிறிஸ்தவன் என்று தான் நினைத்துக் கொண்டேன். No, one day Jesus met me. ஒரு நாளில் இயேசு என்னை சந்தித்தார். And he showered his love towards me. அவர் தம் அன்பை என் மேல் பொழிந்தார். And that love changed my life. அந்த அன்பு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. I completely surrendered my life to him. முற்றிலும் முழுவதும் வாழ்க்கை விடத்தில் நான் அர்ப்பணித்தேன். Till then I thought my parents were the most loving people. அதுவரைக்கும் என் பெற்றோர்கள் தான் மிகவும் அன்பானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். But from then on, ஆனால் அது முதற்கொண்டு as I felt the love of God in my own life, என் சொந்த வாழ்க்கையில் எப்பொழுது தேவனுடைய அன்பை உணர்ந்தேனோ, I knew that Jesus is the only one person who can shower his love towards us, and that love will be everlasting. இயேசு ஒருவர் மாத்திரமே நிலைத்திருக்கும் நித்திய அன்பை நம்முடைய வாழ்க்கைக்குள் பொழியக்கூடியவர் என்ற உண்மையை உணர்ந்தறிந்து கொண்டேன். My young people, வாலிப செல்லங்களே, do you want somebody to love you? உங்களை நேசிக்க யாராவது வேண்டுமா? Jesus is the best person. இயேசுவே அதற்கு தலை சிறந்தவர். If you love him, நீங்கள் அவரை நேசித்தால் he will be pleased with you. அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். He will bring you out of all your unwanted, unholy, unrighteous things. தேவையற்ற அசுத்தமான அநியாயமான சகல கிரியைகளிலிருந்து உங்களை அவர் நீங்களாக்கி விடுவிப்பார். You will become a new person, நீங்கள் புதியவர்கள் ஆவீர்கள். washed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு விடுவீர்கள். You have a new life. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டு. And all the time you will be thinking about Jesus and Jesus alone. எப்பொழுதும் இயேசுவை மாத்திரமே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். That is a real Christian life. அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். From then on, your life, Christian life starts. அது முதல் உங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் தொடங்கி விடுகிறது. Yes, I gave my life to the Lord. ஆம், என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தேன். I started loving him. அவரை நேசிக்க தொடங்கினேன். I wanted to read the word of God. தேவனுடைய வசனத்தை படிக்க விரும்பினேன். And God taught me many things through this word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். This is the righteous life. இதுவே நீதியுள்ள ஜீவியமாகும். Whatever wrong things which I had in my life before that, it was gone. All of them were gone away from my life. அதற்கு முன்பு என் வாழ்க்கையில் இருந்த எல்லா தவறான காரியங்களும் ஒரேடியாய் என் வாழ்க்கை விட்டு வெளியேறிவிட்டது. This is the righteous life. இதுதான் நீதியாய் வாழ்கிற வாழ்க்கை. My beloved ones, என் அன்புக்குரியவர்களே, kindly check up your life. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். If you have such a life, இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால், following the wrong things of this world, இந்த உலகத்தில் தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களானால், just to please your friend, உங்கள் நண்பர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே come out of that. அதிலிருந்து வெளியே வாருங்கள். Look to the cross. சிலுவை நோக்கி பாருங்கள். Humble yourself உங்களையே தாழ்த்தி பணியுங்கள். and tell Jesus, இயேசுவிடம் சொல்லுங்கள், Jesus, இயேசுவே, I too want to become a righteous person. நானும் நீதியுள்ள ஒருவராய் மாற விரும்புகிறேன். Cleanse my life. என் வாழ்க்கையை கழுவி சுத்தம் பண்ணுங்க. I cannot do that. என்னால் அதை செய்ய முடியலப்பா. I am trying, நான் முயற்சி எடுக்கிறேன் தான், but I fail all the time. ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்று போகிறேன். But Lord, have mercy upon me. ஆயிலும் கர்த்தாவே, என் மேல் மனமிரங்கும். You make me a righteous person. நீங்க என்னை ஒரு நீதியுள்ளவராய் மாற்றி விடுங்க. Cleanse me with your precious blood. விலையேறப்பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவுங்க. Immediately, உடனடியாகத்தானே you can feel the love of God showering upon you. தேவனுடைய அன்பு உங்கள் மேல் அருள்மாரியாய் பொழிகிறதை உணர்வீர்கள். That's what happened in my life. என் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. Many people's life it has happened. அநேகருடைய வாழ்வில் இப்படி இது நடந்திருக்கிறது. It will happen to you உங்களுக்கும் இது இப்படியே நடக்கும். right now. இப்பொழுதே Just to do what I said. நான் உங்களுக்கு சொன்னதை மாத்திரம் செய்யுங்கள். Immediately you will feel the difference. உடனடியாக ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள். All the past things, unholy, unrighteous things will go away from you. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை சூறையாடின அசுத்தமான அநியாயங்கள் உங்களை விட்டு மறைந்து விடும். The power of God will change your life. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். You will become a new person. நீங்கள் புதிய ஆளாகி விடுவீர்கள். And God will help you to have a righteous life.
நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். You will not follow all the past, old, unwanted life. தேவையற்ற கடந்த கால பழைய பாவ வாழ்க்கை நீங்கள் பின்தொடர மாட்டீர்கள். Everything will be new. உங்களை பற்றி எல்லாம் புதிதாகிவிடும். And you will be pleasing the Lord at all times. எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். And according to Psalm 32:8, 32ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தின்படியே, He will be your teacher. அவர் உங்கள் போதகராய் இருப்பார். He will be teaching you. உங்களுக்கு அவர் போதிப்பார். He will be a guide. உங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பார். He will put His eyes upon you. அவர் தம் கண்களை உங்கள் மீது பதிப்பார். Yes, always He will put His eyes upon you. ஆம், எப்பொழுதும் அவர் தம் கண்களை உங்கள் மீது வைத்திருப்பார். And you will be guided by the Lord in a beautiful way. மிகவும் அருமையான விதத்தில் கர்த்தரால் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். He will say, "Don't go that side, my son." என் மகனே, நீ அந்த பக்கம் போகாதே என்று சொல்லுவார். My daughter, don't do this. என் மகளே, இதை செய்யாதே என்பார். He will be a beautiful guide. மிக சிறந்த வழிகாட்டியாய் இருப்பார். From my 16th year so far, I am guided by the Lord Himself. என்னுடைய 16 வயது தொடங்கி இதுவரைக்கும் கர்த்தரால் நான் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறேன். I am protected on all sides. எப்பக்கமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். And devil is not able to come near me. பிசாசு என் அருகில் கூட வர முடியவில்லை. Hallelujah. ஹalleluya. Then you will become a righteous person. அப்பொழுது நீங்கள் நீதி நிறைந்தவர்கள் ஆவீர்கள். And you will have a new life. ஒரு புதிய ஜீவியம் உங்களுக்கு பரிசாய் If you கிடைக்கும். read Galatians chapter 2 verse 20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், Paul writes like this: பவுலடியார் இப்படியாக எழுதுகிறார். I have been crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். Yes, this is the righteous life. ஆம், இதுதான் நீதி நிறைந்த வாழ்க்கையாகும். I have been crucified with Christ. கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். It is no longer I who live, இனி ஜீவிப்பது நான் அல்ல, but Christ lives in me. ஆனால் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். And the life which I now live in the flesh, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கும் வாழ்க்கையோ, I live by faith in the Son of God who loved me and gave Himself for me. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவ திருக்குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். It is no longer I who live, இனி ஜீவிப்பது நான் அல்ல, but Christ lives in me. ஆகிலும் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். A new life, புதிய ஜீவியம் through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம். And you'll be thinking about Jesus and Jesus alone all the time. எந்நேரமும் எப்பொழுதும் இயேசுவை குறித்து மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். Completely transformed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் முழுமையான மாற்றம் அடைந்திருப்பீர்கள். And then அப்பொழுது the whole of this month you will be a blessed person. இந்த முழு மாதமும் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். Because the Lord will be interested in you at all times. ஏன் கர்த்தர் எந்நேரமும் உங்கள் வாழ்க்கையில் ஆர்வம் உள்ளவராய் இருப்பார். You will never allow Satan to touch you. ஒருபோதும் சாத்தான் உங்களை சீண்ட அவர் அனுமதிக்க மாட்டார். He will go before you உங்கள் முன்னே போவார். and will be protecting you on all sides. எப்பக்கமும் உங்களை பாதுகாத்துக் And கொண்டிருப்பார். He will go before you. அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது Whatever is wrong there, He will make it right. தவறாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தி விடுவார். His eyes will be upon you all the time. அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். What a great life it will be. எத்தனை மகத்தான வாழ்க்கையாய் இருக்கும் அல்லவா. My precious friends, விலையேறப்பெற்ற நண்பர்களே, this is what is going to happen the whole of this month, March 2017, to you. இந்த 2017ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் முழுவதும் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. Every minute, every single minute, God will be with you. ஒவ்வொரு நிமிடத்துலயும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். What more you need? இதை விட வேற என்னங்க வேணும்? Are you interested to have such a life? இப்படிப்பட்ட வாழ்க்கை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆர்வம் உண்டா? If you suspect that you will not have that life, confess your sins இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் பாவங்களை அறிக்கையிடுங்கள். and ask the Lord to forgive you. கர்த்தர் உங்களை மன்னிக்கும்படி கேளுங்கள். You will become a righteous person. நீங்கள் நீதி நிறைந்தவர்களாவீர்கள். And He will do everything for you. உங்களுக்காக அவரே எல்லாவற்றையும் செய்வார். By the power of God, you will receive all these blessings. தேவனுடைய வல்லமையினால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் Now பெற்றுக்கொள்வீர்கள். we are going to commit our lives completely to the Lord God Almighty. இப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துக்குள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். And you are going to receive all these blessings just like Mary. மரியாளை போல இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you shall see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? My precious heavenly Father, விலையேறப்பெற்ற எங்கள் பரம தகப்பனே, see the people who want to receive all your blessings
for the whole of this month. இந்த முழு மாதத்துக்கும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏக்கத்தோடு இருக்கும் ஜனங்களை கண்ணோக்கி பாரும். Except you, O Father, nobody can bless them or give them any blessing. தகப்பனே, உம்மை தவிர வேறு யாரும் இவர்களை ஆசீர்வதிக்கவோ எதையும் கொடுக்கவோ முடியாது. And now lay thy mighty hand upon each and every one of them. எப்போதும் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்ல திருக்கரத்தை வைப்பீராக. Let them have a new life right now. இப்பொழுதே ஒரு புதிய வாழ்க்கை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Cleanse them, Father. தகப்பனே, இவர்களை சுத்திகரியும். Let them be crucified along with you. உம்மோடு கூட இவர்கள் சிலுவையில் அறையுண்டு இருக்கட்டும். Yes, Father, let them have that experience right now. ஆம் தகப்பனே, அந்த அனுபவத்தை இப்பொழுதே இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Let them be out of all the past sinful addictions and habits, oh Father. எல்லா கடந்த கால பாவ பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக. Have mercy upon them. இவர்களுக்கு இரங்குவீராக. Have mercy upon them. இவர்கள் மேல் இரக்கம் வைப்பீராக. Not even one should go back in their life without believing you. ஒருவராயிலும் தங்கள் வாழ்க்கையில் உம்மை விசுவாசிக்காதவர்களாக திரும்பி போக விடாதேயும் ஆண்டவரே. Send thy power upon them. உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் அனுப்பி வைப்பீராக. Let all the old things be gone forever. பழையவைகள் அனைத்தும் நிரந்தரமாக அவர்களை விட்டு நீங்கி போவதாக. Cleanse them with thy precious blood, O Father. தகப்பனே, விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரியும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஐயா. You are doing that. நீர் அதை செய்கிறீர். You are doing that. நீர் அப்படியே You are செய்கிறீர். cleansing their souls. இவர்கள் ஆத்துமாக்களை நீர் கழுவி சுத்திகரிக்கிறீர். And you are making them a new person. இவர்களை புதியவர்களாக்கி New கொண்டிருக்கிறீர். person in Christ. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கி கொண்டிருக்கிறீர். In Christ. கிறிஸ்துவுக்குள்ளே They are becoming your children, Father. உம்முடைய பிள்ளைகளாகி கொண்டிருக்கிறார்கள். Cleanse them இவர்களை கழுவும். with your precious blood, O Father. விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவும். Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you for making them your children. இவர்களுடைய பிள்ளைகளாக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். Enter into their hearts. இவர்கள் இருதயங்களுக்குள் பிரவேசி. Let everyone receive you into their heart ஒவ்வொருவரும் உம்மை தங்கள் இருதயங்களுக்குள் ஏற்றுக்கொள்வார்களாக. as their Savior, O Father. தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக. As their Savior, O Father. தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. I cry for every soul who is gone away from you. உம்மை விட்டு தூரமாய் வழி விலகி போன ஒரு ஆத்துமாக்களுக்காக நான் கதறுகிறேன். Make all the unrighteous people as your people and a righteous person. அநியாயக்காரர்களாய் வாழும் ஒவ்வொருவரையும் நீதியுள்ள உம்முடைய ஜனங்களாய் மாற்றிவிடும். Give them grace to have faith in you. உம்மேல் விசுவாசம் கொள்ளத்தக்கதான கிருபையினால் இவர்களை நிரப்பும். Let them believe the word of God. தேவனுடைய வார்த்தை இவர்கள் விசுவாசிப்பார்களாக. Read the word of God. தேவ வசனத்தை படிப்பார்களாக. And keep your verses in their hearts, O Father. உம்முடைய வார்த்தைகளை தங்கள் இருதயங்களுக்குள் காத்துக்கொள்வார்களாக. Help them to do that. அப்படி செய்யவர்களுக்கு உதவி செய். Help them, O Father. தகப்பனே, அவர்களுக்கு உதவி செய்வீராக. So many people say, I am unable to read the word of God and memorize the word of God. தேவனுடைய வசனத்தை படித்து என்னால் நினைவில் மனப்பாடம் செய்ய முடியவில்லை என்று பலர் பரிதவிக்கிறார்கள். But Father, help them to memorize and keep every verse in their hearts, O Father. ஆனாலும் தகப்பனே, உம்முடைய வசனத்தை மனப்பாடம் செய்து தங்கள் இருதயத்துக்குள் வைத்துக் கொள்ளும் கிருபை அவர்களுக்கு Give them தாரும். grace to follow your promises and get blessings as it is mentioned in the promise verse. உம்முடைய வாக்குதத்த வசனங்களில் உரைக்கப்பட்டிருக்கிறபடி அதை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் அவைகளை கருத்தாய் கைக்கொள்ள உதவி செய்யும். Let them live for your glory. உம்முடைய மகிமைக்கென்றே அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. Let every one of them as an individual, as a family, let them live for your glory. ஒவ்வொருவரும் தனித்தனியே குடும்பமாய் உம்முடைய மகிமைக்கென்றே ஜீவிப்பார்களாக. Bless them the whole of this month. இம்மாதம் முழுவதும் இவர்களை ஆசீர்வதியும். Every day, தினந்தோறும், every minute, ஒவ்வொரு நிமிடமும் let them receive the blessings of God and realize that God is with them. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதனால் தேவன் தங்களோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்வார்களாக. Bless them, Father. உம்மை ஆசீர்வதிங்கப்பா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். My beloved friends, என் அன்புக்குரியவர்களே, the just shall live by faith. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். What a glorious, happy life it is. அது எத்தனை மகிமை நிறைந்த சந்தோஷ வாழ்க்கை பாருங்கள். I know that many of you have received that life right now. எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் இப்பொழுதும் இந்த அற்புத வாழ்வை பெற்றுக் கொண்டீர்கள். As Paul said, பவுலடியார் சொன்னது போலவே, you are going to live with God and for God. நீங்கள் தேவனோடு கூட தேவனுக்காகவே வாழப் போகிறீர்கள். God will be living with you all the 24 hours of a day, the whole of this month,
2017. 2017ஆம் ஆண்டின் இந்த புதிய மாதம் முழுவதும் 24 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். When God himself is with you, what more you need? தேவன் தாமே உங்களோடு இருக்கும் பொழுது வேற என்ன பெரிதாய் உங்களுக்கு தேவை? All God's abundant blessings will be upon you, my beloved ones. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் நிறைவும் உங்களோடு தங்கி இருக்கும். Receive everything. எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுங்கள். Don't miss even a single thing. ஒரு சிறு காரியத்தையும் தவற விட்டு விடாதீர்கள். Every day, ஒவ்வொரு நாளும், every minute, ஒவ்வொரு நிமிடமும், every single day, ஒவ்வொரு தனி நாளும், all the whole month you will be blessed abundant. முழு மாதமும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.